எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பிளாக் ரைஸ் புட்டிங் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்ல நோட் பண்ணிக்கிறீங்களா? இங்கே நான் 1 கப்புக்கு கருப்பரிசி எடுத்து வச்சுருக்கேன். 3 டீஸ்பூனுக்கு சீனி சேர்க்க போகிறேன். அப்புறம் 2 கப்புக்கு தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். இந்த கருப்பரிசி வந்து நீங்கள் கடையில் கேட்டால் கிடைக்கும். கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கிற போகிறோம். முதல்ல இந்த அரிசியை நல்லா 2-3 தடவை தண்ணியில் நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு இதை வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரமாக ஊற போடுங்க. இந்த அரிசியை இது வந்து ஒயில்ட் ரைஸ்னு கூட சொல்லுவாங்க, கடையில் கிடைக்கும். அதை ஊற போட்டதுக்கப்புறம் நீங்கள் குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் வர வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரைஸ் நல்லா குக்காகி வந்துடும். நீங்கள் சாதாரண ரைஸ் குக்கரில் போடுறதா இருந்தாலும் போட்டுடலாம். எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் இருக்குல்லையே, அதில் போடுறதாலும் போட்டுக்கலாம். இப்போ நம்மள தேங்காய் பால் சேர்க்குறோம். கெட்டியான பால் 2 பாலாக சேருங்க. நீங்கள் வீட்டிலே எடுத்த பாலாக இருந்தால் நல்லா முதல் பாலாக பார்த்து சேர்த்துக்கணும். நான் இங்கே டின் மில்க் வாங்கியிருக்கேன், அதனால் அதை ஊற்றிட்டு நல்லா கெட்டியாக இருக்குது. ஆக்சுவலி இதில் மில்க் நம்ம எவ்வளோக்குள்ள திக்காக ஊற்றுறோமோ தேங்காய் பால் அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இப்போ நான் சீனியும் சேர்த்துட்டேன், கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நமக்கு அருமையான புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டெசர்ட் இது ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே வீட்டில் லஞ்சுக்கு அப்புறம் வீட்டில் மதிய நேரத்தில் வீக்கெண்டில் இது பண்ணி கொடுத்தா எல்லாருக்கும் பிடிக்கும். இது ஒரு தாய் ரெஸ்டாரண்ட்டில் போயிருந்தப்போ நான் அதை சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் சிம்லேயே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.